இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பிரகன் வீட்டில் ஒரு சமையல். ஓகேவா, ரொம்ப நாள் ஆயிட்டு சமையல் வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ பார்க்க போறோம். என்ன சமையல் அப்படின்னு சமைச்ச அப்புறமா நீங்க பார்க்க போறீங்க. சரித்து குட்டி தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு அவ வந்து பால் குடிச்சிட்டு தூங்க போறா. ஆமாம், அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க போறோம். சரித்து குட்டி சமைக்க விட மாட்டா, டிஸ்டர்ப் பண்ணுவா. பேட்டை தள்ளி விட்டுட்டாளே. வண்டி கிச்சனுக்குள்ள வருது. வண்டி டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. வரமாட்டுக்கல வண்டி. அம்மாட்ட போ, அம்மா அங்க இருக்க, ஓடு. எங்க வருது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்னா, நீங்க கேட்பீங்க ஒரே உங்க வீட்டில் மீன், இறால், நண்டு, கனவா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆயிட்டுப்பா சாப்பிட்டு வந்து, ரொம்ப நாள் ஆயிட்டு. பிரகன் வீட்லேயும் சரி, அங்கேயும் ஊருக்கு போயிருக்க இடத்துலையுமே வந்து மீன்லாம் வைக்கல. வெறும் சாதாரண சாப்பாடாக தான் சாப்பிட்ருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வேற வந்திருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச கெஸ்ட்டு தான். ரொம்ப 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 நல்ல பையன். அந்த பையன் அதையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு யாருன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா விளமீன். சரியா? விளமீன் வந்து 1 கிலோ வந்து 500 ரூபா. ஸோ வந்து விளமீன் வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் இறால் வாங்கியிருக்கோம். சரியா? டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஏற்கனவே வந்து இறால் தொக்கு செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து விளமீனில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து குழம்பு செஞ்சு காமிச்சிருக்க மாட்டேன். தலை இருக்குல்ல, நல்ல தலை வாலெல்லாம் போட்டு, தலை மீன்லேயே வந்து டேஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா தலையில் தான் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ தலையும் வாலும் போட்டு நம்ம ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் விளமீனை வந்து நம்ம பொரிச்சிட்டு, அப்புறம் இறாலை வந்து பொரிக்கவோ கூட்டோ ஏதோ வந்து பண்ண போகிறோம். சரியா? இதில் இன்னொன்று வந்து விளமீனில் வந்து அந்த புட்டு இருக்குல்ல, மீன் புட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதையுமே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். சரியா? என்னுடைய ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னா மீன் புட்டு. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்னேகா வந்து சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டா. சரியா? ஓகேவா? ஸோ அவள் வந்து பானையில் தான் பொங்குவாள். நான் பொங்குனேன்னா குக்கரில் பொங்குவேன். அவள் வந்து பானையில் பொங்குவாள். ஸோ சாப்பாடு வந்து பண்ணி வச்சாச்சு. சரித்து குட்டி வாக்கரில் வந்து விளையாண்டிட்டுருக்கா. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண வேண்டியதா, மழைன்னு குழம்புக்கு தேவையானதெல்லாம் வைக்கணும். கிச்சன் எல்லாமே, பாத்திரம் எல்லாமே விளக்கி நீட்டாக வச்சுட்டா. இப்போ வந்து சமைக்க மட்டும் வேலை தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைக்க வேண்டியதான். ஓகேவா? அது குழம்புக்கு வந்து நான் வந்து வெங்காயமும் தேங்காயும் உங்களுக்கு எவ்வளோக்குள்ள அளவு தேவையாக இருக்கும் அந்த அளவு வந்து வெங்காயமும் தேங்காயும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அதில் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகா, புளி கரைசல், அப்புறம் மசாலாத்தூள், மஞ்சள் தூள். இது என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே வந்து அப்புறம் வந்து காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மீனோட கலர் வந்து போகிற அளவுக்கு வந்து என்ன பண்ணிக்கிடணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். சரியா? இப்போ நான் ஒன்று காமிக்க பாருங்க. இந்த விளமீனில் இந்த உள்ளே பாருங்கள் ஒரு வெள்ளை கலரில் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடணும், நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். சரியா? எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. தான் இப்போ இந்த துண்டை பாருங்கள். இதில் வந்து இந்த இதை எடுத்துருங்க. என்ன, இப்போ ஒரு கையில் நான் வீடியோ எடுக்கிறனால இது பண்ண முடியல. உங்கள் கையை வச்சு நீங்கள் வந்து அப்படி 2 கை யூஸ் பண்ணி எடுக்கும்போது அழகாக எடுத்துடலாம். சரியா? அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறாலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், உடச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மீன் புட்டு செய்ய போகிறோம். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி குக்கர் இருக்குல்ல, இட்லி குக்கரை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம மீன் புட்டு செய்கிறதுக்கான அந்த பீசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அவிக்கிறதுக்கு வைக்கும். சரி, நம்ம வந்து கட்டியான பீசஸ்லாம் வச்சுட்டு இதை வைப்போம். சரியா? புட்டுக்கு தேவையானது. ஓகேவா? புட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சுட்டு அப்படின்னா, அந்த வெந்நீர் கொதிச்சு அந்த ஹீட்லேயே வந்து இது நல்லா வந்து என்ன ஆயிருன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதை ரெடி பண்ணணும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு, ரெடி ஆகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான மீனை வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா, கொஞ்சம் வத்தல் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு,
அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சிக்கன் மசாலா இருக்கா, மகாராஜா சிக்கன் மசாலா இருக்கும் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணோம்னா பொரிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அப்படியே மசாலாலாம் படுற அளவுக்கு இங்கே பாருங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் வெள்ளை இருக்குது. ஆமாம், க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளை போகாமல் இருந்திருக்கு. அது வந்து எடுத்துடணும் நல்லா. ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா ராவிட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் பொரிச்சிட வேண்டியதான். இப்போ மீன் குழம்புக்கு வந்து அந்த தேவையான மண்டை இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, போட்டுட்டு ஒரு 2-3 துண்டு போட்டுட்டு இதில் வந்து குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் நல்லா மிளகா கிள்ளி போடணும். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா கைட்டு என்ன பண்ணணும், நல்லா கைட்டு பிச்சு போடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து புளி ஊற வச்சுருக்கு, ஒரு இவ்வளங்கான ஒரு இந்த சைஸில் வந்து புளி. சரியா? இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தேவையான புளி. நம்ம புளி கரைசலை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து உள்ளே வந்து விடணும். அதுக்கப்புறம் தேங்காயும் வெங்காயமும் கலந்த அந்த மசாலாவையும் போட்டு நம்ம குழம்பு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா, உப்பு, மிளகாய், தக்காளி எல்லாமே போட்டு மீனையும் போட்டு அடுப்பை பற்ற வச்சு குழம்பு அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் இங்கே மீன் பொரிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியாச்சு, எண்ணெயை வந்து சட்டியில் காய வச்சாச்சு. இங்கே மீன் புட்டுக்கு தேவையான மீன்கள் வந்து அவிஞ்சு நல்லா ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே சாஃப்டாக. இனிமேல் நம்ம வந்து அந்த முள் இல்லாமல், முள் நடுவில் மட்டும்தான் இருக்கும், அந்த முள் இல்லாமல் அந்த சதையை மட்டும் நம்ம வந்து பிரித்து என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பொரிச்ச மீன் துண்டு இருக்குல்ல, அதை வந்து பொரிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் லைட்டாக, எண்ணெய் ரொம்பவும் காயக்கூடாது, ஓரளவு காஞ்ச உடனே நம்ம மீனை உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். சரி, இனிமேல் இந்த மீன் பொரியிறதுக்குள்ளே நான் இதை வந்து எல்லாத்தையுமே வந்து உதுத்து எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வருது, அப்படியே வாசமும் சேர்ந்து வருது. இங்கே மீன் நல்லா வெளியே எடுக்கக்கூடிய நிலையில் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் பாருங்கள், மீன் புட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே மீன் புட்டு செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ மீன் புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ரெடி பண்ணியாச்சு. தேவையான மீனை வந்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு ஒரு அரை, அப்புறம் தேங்காய் பூ, அப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் சீரகம். சரியா? சீரகம் தேவையான எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னொன்று, சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்ன தெரியுமா, நம்ம செய்யும்போது வந்து அதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் பட்டு ஏனா தானோ ஐயோ கடமைக்கு வந்து ரெடி பண்ணணும் சமைக்கணுமே அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம அதை வந்து ஒரு டெடிகேஷனோட நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த சமையல் உண்மைக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு மனசு திருப்தியாக நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அப்படிங்கிறதோட செஞ்சு பாருங்கள். உண்மைக்குமே வந்து அந்த சமையல் வந்து சூப்பராகவே அமையும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கடுகு எல்லாம் போட்டுட்டு அது வத்தல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை வந்து எண்ணெய் கொதிச்சதும் அதில் போட்டு நல்லா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நான் லைட்டாக மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து போட்டிருக்கேன். நம்ம ஏன்னா வேலை நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த மீனை வந்து ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியாச்சு, உதுத்து வச்சு அந்த மீனை உள்ளே போட்டு நல்லா என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ணுறோம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து மசாலா வந்து பிடிக்காத குழந்தைங்களுக்கு, மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மீனை அவிச்சு அந்த மீன் சதையுமே வந்து என்ன பண்ணலாம், எடுத்து கொடுத்தீங்கன்னா
ரொம்ப நல்லது மீன் வந்து. நிறைய பேர் மீன் சாப்பிட மாட்டேங்கிங்க. மீன் வந்து ரொம்ப நல்லது கண்ணுக்கு. நிறைய வந்து மீன் வந்து ரொம்ப நல்லது. பட் வந்து மீனை நம்ம சாப்பிட்டோம்னா மீனுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா மீன் செத்து போயிடும். ஆல்ரெடி வெந்துட்டு மீன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அதை என்ன பண்ணியிருக்கோம், வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் வந்து என்ன போட்டேன், உப்பு போட்டேன், அப்படி தானே. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போடணும். சரியா? இது வந்து ரொம்ப உரப்பாலாம் இருக்காது. ரொம்ப வத்தல் தூள்லாம் நிறைய சேர்க்க மாட்டோம். லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும். ஓகே, லைட்டாக மஞ்சள் தூள் போட்டாச்சா? அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூ. எந்த ஒரு கூட்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேங்காய். நிறைய பேர் தேங்காய் இல்லாமலாம் குழம்பு கூட்டெலாம் வைப்பாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் தேங்காய் வந்து ரொம்ப நல்லது. தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது தான் அது கொழுப்பாகுது. இன்னொன்று வந்து தேங்காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம். தேங்காய் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள தேங்காய் பாலாக இருக்கட்டும், தேங்காய் திருவி, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே தேங்காயை கட் பண்ணி சாப்பிட கொடுங்க. அதில் வந்து நிறைய நல்ல சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. குழம்புல போட்டு அது கொதிக்க வச்சு ரொம்ப இது பண்ணி சாப்பிடும்போது தான் அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறுது. ஸோ பிள்ளைகளுக்கு அடிக்கடி வந்து என்ன பண்ணுங்கள், தேங்காய் பால்லாம் எடுத்து வந்து குடிக்கிறதுக்கு கொடுங்க. அந்த ஜூஸ்லாம் கொடுக்குறதுக்கு பதில் தேங்காய் பால் கொடுங்க. வாவ், செம்மையாக இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, மீன் புட்டை வந்து இப்படி கொஞ்சம் நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கரண்டியில் உங்களுக்கு காட்டலைப்பான் நான் சமைச்சேன் அப்படிங்கிறக்காண்டிலாம் நான் பில்டப் கொடுக்கல. உண்மையிலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் வந்து இதை நான் செஞ்சு தரேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறாரு, இதை வந்து சாப்பிட்டுட்டு உண்மையான ரிவ்யூ அவங்க எப்படி இருக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ண போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. சேசாமாவோடைய சமையல் எப்படி இருக்குது, பிரகன் வந்து ஏன் இப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு வந்து என்ன செய்ய போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து மீன் புட்டு ஜம்முன்னு எம்மியாக ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு தயாரான நிலையில் மீன் இருக்குது. இன்னும் நம்ம வந்து என்ன வைக்கணும், இறால் மட்டும் வைக்க வேண்டியிருக்கு. சரியா? பொரிச்ச மீன் வந்து ரெடி ஆகிட்டு, மீன் புட்டு ரெடி ஆகிட்டு, குழம்பு ரெடி ஆகிட்டு, சாதம் ரெடி ஆகிட்டு, இன்னொன்று என்ன ரெடி ஆகணும், இறால் மட்டும் ரெடி ஆக போகுது. ஓகேவா? இறாலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இறால் மிளகு தொக்குக்கு தேவையான வெங்காயம், ஒரு தக்காளி, 2 வத்தல் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சீரகம் இதை போட்டு வந்து இந்த பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிளகு தொக்கு இறால் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் நாம் வந்து இறாலை போட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இறாலை வந்து போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணணும். தீயை வந்து ஒரு நார்மல் மோடில் வச்சுக்கிட்டு இதில் ஆல்ரெடி மீன் பொரிச்ச கொஞ்சமான எண்ணெய் இருக்குது. இதை வந்து அப்படியே ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த எண்ணெயிலே அப்படியே இது வந்து என்ன பண்ணணும், நல்லா குக் ஆகணும். அப்படியே குக் ஆகும்போது தேவையான உப்பு அதுவும் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுங்க, அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் சொல்லலாம். ஒரு 2 மினிட்ஸில் அது வந்து என்ன பண்ணிடுறது, அந்த இறால் வந்து அப்படியே வெந்து சுருங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை போட்டுட்டு அது கூட மெயினான இன்க்ரீடியன்ஸ் மிளகுத்தூளை வந்து என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் இது குக் ஆகட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, சீரகம், வத்தல் அதை இதில் ஆட் பண்ணுறோம். ஒத்த கையிலே பிடிச்சிட்டு எடுக்க முடியவில்லை. சில்வர் கரண்டியா அடுப்புலேயே வச்சுட்டு இது பண்ணோன்னா ஹீட் ஆகிட்டு
அப்படியே இதில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாவோட அப்படியே ஊறட்டும். ஓகேவா? இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் மிளகுத்தூள். இதுக்கு வந்து அது ஃபார்மாலிட்டிக்காண்டி 2 வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. பட் மெயினாக வந்து என்ன தேவைன்னா மிளகுத்தூள். ஏன்னா இது மிளகு இறால் தொக்கு. ஓகே, எப்படி கலர் மாறுது பாருங்க. அந்த மிளகுத்தூள் போட்ட உடனே எல்லோ கலரில் வராது, அப்படி அந்த மிளகுத்தூள் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் வரும். இப்போ இது கூட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இது கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா டேஸ்ட்டு. அப்புறம் அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு ஓரமாக வந்த உடனே அப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான். பார்த்தீங்களா, அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு இப்படி ஓரமாக வந்த உடனே இறக்கிற வேண்டியதான். இதையுமே நீங்கள் இப்படி தொட்டு மாதிரி வச்சு சாதத்தில் பசங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நண்பர்களே, சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராக வேண்டியதான். சரியா? சரி, நான் இவ்வளோ நேரமும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஜீப் கெஸ்ட் வந்திருக்காருன்னு சொன்னல, ஜீப் கெஸ்ட்டு அது யாருன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சரியா? உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இந்த பையன் வேறு என்னது, இந்த பையன் யாருன்னு சொல்லுங்கள். இல்லை, நேரம் எழுந்துப்பாரு. தெரியுதான்னு பாருங்க இந்த பையனை. இந்த வைக்க போகிற மண்டை பையன் உங்களுக்கு தெரியுதா? இல்லை, இந்த வைக்க போகிற கொஞ்சம் காட்டலாம்ல. பாருங்க, பார்த்தீங்களா? இன்ட்ரோடக்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு. இவன் இப்போ ஒரு படம் நடிக்கான். என்ன படல? ஏன் வாய் பேச தெரியாதா? ஊமையா? இவன் வாயை சீக்கிரம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு சாங் முந்தி என்ன சரியுமா, வா வால வால முக்கணியிலா சாட் போட்ரி பாட்டு சாப்பிடுவியோ. அவன் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லுக் அட் மீ அப்படின்ட்டு போய் பாருங்க. இந்த பையன் எங்களுக்கு இப்போ தெரிஞ்ச பையன்லாம் கிடையாது. சரியா? இவன் வந்து 4-5 வருஷமாகவே எங்களுக்கு, நாங்கள் அப்போ டிக்டாக்ல இருக்கும்போதுலேருந்தே நாங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட் டைமில் போயிருக்கும் போது பிரகனுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. சரியா? அதாவது நான் இவனன்னு இல்லை, பிரகன் வந்து தேர்ந்தெடுக்கிற பையனாக இருக்கட்டும், பிரகன் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னா சந்தானம், பாலா, அப்புறம் இப்போ டெரின், அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இவன், எல்லா பசங்களுமே எந்த ஒரு கெட்ட பழக்கமோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை வந்து பெரிய ஆளா, அந்த ஆளா, இந்த ஆளா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆக்குறதை விட நல்ல கேரக்டர், அதுதான் வந்து மெயின். சரியா? அந்த மாதிரி ஒரு குடி பழக்கம் இல்லாத ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தோட பழகக்கூடிய பிள்ளையா வந்து நான் என் பிள்ளைய உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம தாய்க்கு தெரியும் நம்ம பிள்ளை யார் யார் கூட பழகுது அப்படின்னு. ஏன்னா உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. சரியா? எப்படியும் வந்து அந்த இது கூட சேரும்போது அதில் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் நான் வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பிள்ளை மாதிரி ஆகிக்கணும். அடிக்கடிலாம் வந்து கிடக்கணும். அவன் சென்னையில் இருக்கான். எப்போ வந்தாலும் அவனுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி அவனும் ஒரு அம்மாவாக நாங்களும் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே வந்து பார்த்துட்டு போவான். பிரகன் கல்யாணம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்துட்டு போயிருக்கான். இன்றைக்கி எனக்கு அவனை வீடியோவில் காட்டணும்னு ரொம்ப ஆசை. இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். என்ன படம்? எல்ஐசியா? யார் படம்? பிரதீப் ரங்கநாதனா? லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் படமா? அதில் வந்து இவன் வருவானாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா இந்த கூந்தல். ஒருத்தரும் ஒரு விதமாக ட்ரெண்டாக ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டே வந்து இவனுடைய கூந்தல் தான். ரொம்ப சைலண்டாக இருக்கான், பேசவே மாட்டேங்கான். நானும் எவ்வளவோ காமெடி அடித்து பார்க்கேன், பேசவே மாட்டேங்கான். ஆனால் பிரகன் கிட்ட நல்லா பேசுவான். பிரகன் எங்கே இருக்கான்னா எப்பவுமே சொல்லுவேன்ல, திங்க பேலை அதுமாதிரி அது பாத்ரூம்குள்ளே கிடக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்த கெஸ்ட்டுக்கு நம்ம சாப்பாடை கொடுக்க போகிறோம். அவன் சாப்பிட்டுட்டு உண்மையான ரிவ்யூ எப்படி இருக்குது ஒவ்வொன்றும் அப்படின்னு வந்து எனக்கு அவன் சொல்ல போகிறான். சரியா? இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் கையில் சாப்பிட புரியும். ஆமாம், கடையில் அப்படி ஃபங்க்ஷன்னோடனே அப்படி வாங்கி சாப்பிட்டு போயிருக்கேன். இன்றைக்கி தான் வீட்டில் சமைச்சு அவனுக்கு வந்து கொடுக்க போகிறோம். உங்க என்னென்னலாம் சமைச்சிருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இனி சாப்பிடும்போது பார்க்கலாம். ஓகே நண்பர்களே? நண்பர்களே, 6 அடி கூந்தல், 6 அடி கூந்தல் கிடையாது, 6 டன் கூந்தல். 6 டன் கூந்தலை மாறிக்கிட்டு இருக்கான். இவனை எங்களை பிடிச்ச நீனு? அவங்க பொண்டாட்டி தலைச்சிகளுக்கு நேரமாவும் சொல்லுவாங்க, இவனை கிட்டவா அவன் பொழப்புவா, என் புருஷன் தலைச்சி முடிக்கிறதுல ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு
அப்படி சொல்ற முதல்ல இது இதாக தான் இருக்கு. ஆமா, ஆனா அந்த முடிதானே இதாக்கி விட்டுச்சு. எங்க பாரு கொடைய பாரு அவன். ஆனா இவ்வளவு முடியையும் ஒரு இதுக்குள்ள அப்படியே கொண்டு வந்துடுறானே. நண்பர்களே, செந்தில் வந்து ஒரு படத்துல அப்படி பெரிய இலையை தூக்கிட்டு போவான், பார்த்துருப்பீங்களா? இதை விட பெருசா இல்லையா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ லுக் அட் மீக்கு நாங்கள் வந்து பெரிய இலையாக வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக போட போகிறோங்க பாருங்க. மண்டையை பார்த்து பயந்துடாதீங்க, கிட்டத்தில் வரக்கூடாதா? எல்லாரும் பார்த்து பயந்துருங்க, பயந்து ஓடிடுங்க சரியா? இல்லை என்ன சாப்பிட ரெடியா? நோண்டிகிட்டே இருக்காத. ஸ்னேகா வா வா, டைம் ஆயிட்டு, வயிறு பசிக்கு. மணி பார்த்தீங்களா நண்பர்களே, 3:15 ஆயிடுச்சு. மணி பார்த்தோம். மணி என்ன? அதாவது நல்லபடியாக வந்து அட்வைஸ் பண்ண யாருக்குமே பிடிக்காது, அவ்வளோதான். ஆமாம், பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். சரியா பிரகன்? சரியா? இதுக்கு தான் நான் எப்போவுமே உன்ட்ட சொல்லுவேன் தெரியுமா? அடக்கம் அடங்காமை நிறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தள்ளாடுமா, நிறைகுடம் நீர் தழும்பாது, நிறைகுடம் கூத்தாடும். அதனால நல்லா கம்முன்னு இருக்கணும். ஆமாம், ஓகேவா? இல்லைன்னா செய்கிறதையாவது என்ன பண்ணியிருக்கணும், கம்முன்னு இருந்திருக்கணும். சரி ரைட்டு, அது நமக்கு வேண்டாம். நம்ம நம்ம வேலையை பார்ப்போம், சாப்பிடுவோம். நண்பர்களை சாப்பிட்றதுக்கு லேசாக இலைய தொழினா அவன் இலையங்க பாருங்க கழுவிட்டு இருக்கான் நண்பர்களே, தண்ணி ஊற்றி. அப்படியா? ஓகே, பார்த்தீங்களா நண்பர்களே? ஆமாம், எதுக்கு இறங்க போகுது. சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் விருந்துக்கு ரெடி ஆயிருக்குங்கிறத காமிக்க போறோம். சரியா? இதான் வந்து என்ன சொன்னேன், சின்ன டப்பால மருந்து வாங்கி கொடுத்திருந்தா போட்டுன்னு போயிருப்பான். அதை விட்டுட்டு சமைச்சு விருந்து வைக்கல அப்படின்னு சொல்றியோ? விருந்து வச்சு கொள்ள போறீங்களா? வாடா. இது அது வந்து புட்டு, இது மீன் புட்டு, அப்புறம் வெள மீன், அப்புறம் வந்து இறால் மிளகு தொக்கு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன் புட்டு. சரியா? அதாவது இது எல்லாமே நம்ம பண்ணாலும் இது இல்லைன்னா நம்மளுக்கு முடியாது. ஸோ இதை வந்து இந்த சாப்பாடு வெள்ளை சாப்பாடை செஞ்சது யாருன்னா ஸ்னேகா. சரியா? சொல்லிட்டேன், உன் பொண்டாட்டி பங்க சொல்லியாச்சுப்பா. சரி, இப்போ எல்லாரும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சாப்பிட போறோம். வந்து நல்ல வயிறார சாப்பிடுப்பா, கேட்டு வாங்கி சாப்பிடுப்பா. ரொம்ப கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் பிரகன், குச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. சரிம்மா? சரியா? நல்லா இருக்கா? சரி, இப்போ வந்து ரிவ்யூ, அதான் மெயின். எப்படி இருக்கு? ஜெயசம்மா சமையல். இது வந்து மீன் புட்டு. நல்லா அருமையா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மைக்குமே சூப்பரா வச்சிருக்கனா? சூப்பரா இருக்கா? சரி, அடுத்து இறால். சாப்பிட்றியா? சரி, அந்த இறால் தொக்க அப்படியே ஒரு பீஸை சாப்பிட்டு சொல்லி பார்க்கலாம். அப்படியே லைட்டா சாதத்துல அப்படியே வச்சு ஒரு வாய். ஆமா, அப்படி லேசா ஒரு கை எடுத்துக்கோ. இந்த மசாலாவை அப்படியே லைட்டா அள்ளிக்கோ. ஒரு நாள் எடுத்துக்க, அப்படியே பேச. அப்படியே வாய் கொண்டு போ, அப்படியே கொண்டு போ. அப்படி சாப்பிடு. இப்ப அந்த பாட்டு உனக்கு பிடிச்ச அந்த வா வா அந்த பாட்டை படி. படிக்க மாட்டாமா? எல்லாம் சூப்பரா இருக்கா? நல்லா கடையில வச்சிருக்க மாதிரி இருக்கா மசாலா? பாத்தீங்களா நண்பர்களே? என்னையே ஆமா, கடையில என்ன அவங்க வந்து என்னத்தெல்லாமா கலப்பாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து டேஸ்டா நம்ம வீட்டில் செஞ்ச மசாலாக்கள் சாப்பாடுகள் வந்து செய்கிறோம். நம்ம எவ்வளோதான் அவசரத்துக்குன்னு கடையில் வாங்கலாம்னு நண்பர்கள் பாருங்க, எத்தனை விதவிதமாக இருக்குது. இதை நம்ம கடையில் வாங்கினோன்னா எவ்வளோ காசு போகும் தெரியுமா? காசும் போகும், நம்மளுக்கும் போகும் பின்னால். என்ன பிரகாரம்? கரெக்ட் தானே பிரகாரம்? சரி, இனி யாரெல்லாம் வந்து ஜெயசம்மா சமையல் சாப்பிட நினைக்கிங்களோ எங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கு வாங்க. சரியா? பால்காய் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிடுங்க. அங்கே என்ன வீட்டில் இருந்து நீங்களே செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. அது வந்து சாப்பாடு தான். மறுநாள் இருந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோம். சரியா? ஓகேவா? சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். சரித்துக்குட்டி வண்டி எவ்வளோ வேகமாக ஓடி வருது, எவ்வளோ வேகமாக ஓடி வருது. வண்டி எப்படி ஓடுது, வண்டி எப்படி ஓடுது, வண்டி எப்படி ஓடுது, வண்டி எப்படி ஓடுது.
ஓகே நண்பர்களே, சாப்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இதோட இந்த vlog வந்து முடியுது. அடுத்து நீங்கள் கேட்ட இன்னொரு கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோன் வச்ச அந்த $30 வீடியோ போடுங்க அப்படின்னீங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. சரித்துக்குட்டி வாக்கரில் விளையாண்டுட்டு இருக்கா. நாங்கள் விளையாட போகிறோம். பாய்.